விருதுநகர் மாவட்டம் ஆவையூரில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான கல் குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். இந்த விபத்து பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே இருக்கக்கூடிய உப்பிலிகுண்டு கிராமத்தில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான RSR கல்குவாரி என்கிற கல்குவாரியில் திடீரென விபத்து ஏற்பட்டு அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 4 தொழிலாளிகள் பரிதாபமாக உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து கடம்பன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் மக்கள் அனைவரும் மதுரை தூத்துக்குடி அந்த சாலையில் திரண்டு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஆவியூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடம்பன்குளம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய சேது என்கிற திமுக பிரமுகருக்கு சொந்தமான இந்த கல்குவாரி RSR என்கிற பெயரில் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இன்று பாறைகளை தகர்ப்பதற்காக வெடிமருந்துகளை இறக்கி வைக்கும் போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு இந்த வெடி விபத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்தில் 4 தொழிலாளிகளுடைய உடல் சிதறி பரிதாபமாக அந்த உடல் அந்தந்த பகுதியிலேயே சிதறி இருக்கிறது. பார்ப்பதற்கே மிகவும் கொடுமையான முறையில் அந்த தொழிலாளிகளுடைய உயிரிழப்பு நடந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு அதிர்வது ஏற்பட்டிருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. வீடுகள் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிப்பொருட்களை வைத்து வெடிப்பதற்கு எப்படி இவருக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. குறிப்பாக கடம்பன்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். வீடுகள் மீது அந்த பொருட்கள் விழுந்திருக்கிற நேரத்தில் அங்கு யாராவது இருந்தால் மேலும் உயிர் சேதங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்ட SP-யாக இருக்கக்கூடிய பெரோஸ்கான் அப்துல்லா சம்பவ இடத்திற்கு தெரிந்தால் கூட அவரை முற்றுகையிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், நிரந்தரமாக அந்த கல்குவாரி அந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும், மூட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வெடிபொருட்களை இறக்கிற போது மிகப்பெரிய அளவில் அதிர்ந்து போகிற அளவிற்கு சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. CCTV காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வெடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிற போது அந்த கிராமமே அதிர்ந்து இருக்கிற அளவிற்கு அந்த சத்தம் ஏற்பட்டிருப்பதோடு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீடுகள் மேலும் அந்த கற்கள் விழுந்து 10க்கும் மேற்பட்ட வீடுகளும் பாதிப்புள்ளாக இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இறந்த 4 பேர், அதே போன்று மேலும் யாராவது தொழிலாளிகள் அங்கு சிக்கியிருக்கிறார்கள் என்கிற முழு விவரமும் இன்னும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீட்கக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தில் எவ்வளவு தொழிலாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், மேலும் என்னென்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் அந்த குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடம்பன்குளம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அந்த கல்குவாரியை மூட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த கல்குவாரியுடைய திமுக பிரமுகர் கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று நிரந்தரமாக அங்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் இங்கு கல்குவாரி இயங்கக்கூடாது. தினந்தோறும் நாங்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு என்பது எங்களுடைய நெஞ்சை உருகுலிக்க செய்திருக்கிறது. எங்களோடு காலையில் வீட்டில் இருந்தவர் இன்றைக்கு பணிக்கு சென்ற சில மணி நேரங்களிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எங்களுடைய துயரத்திற்கு அளவில்லாத ஒரு துயரமாக இது மாறி இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகி மீது அந்த கல்குவாரி மீறி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஆவியூர் அருகே எதிர்பாராத விதமாக இந்த காலையில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்டாலும் கூட இதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் ஏன் அவர்கள் கண்காணிக்கவில்லை, அதற்கான பாதுகாப்பு உபகரணங்கள் தொழிலாளிக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. திமுக பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்திவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காவல்துறையினோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஏராளமான பெண்களும் ஆண்களும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காலையிலேயே எதிர்பாராத விதமாக தங்களுடைய கிராமத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர்கள் வேதனையோடு கண்டன முழக்கங்களை எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. பாரதி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.